காலை வணக்கம் ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவரை நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சௌமியா வரனுக்கு காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு காலையில நான் ஆபீஸ்க்காக வீட்டை விட்டு கிளம்பும் போது பாத்தீங்கன்னா என்னோட மல்லி செடியில ஒரு மல்லிப்பூ வந்தது. மல்லி செடியில மல்லிப்பூ வராம வேற என்ன பூ வரும்? ஆனா அதை பார்த்து சும்மா தலையில எடுத்து வச்சுட்டு வராம நீங்க என்ன இங்க சொல்லிட்டு இருக்கீங்க? பாரம்பரியத்தையே மறந்துட்டீங்களா நீங்க? கிடையாதுங்க. அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு. என்னாச்சுன்னா நம்மளுடைய சென்னை ஃப்ளட்ஸ் வந்தது இல்லையா? அப்ப என்னோட தோட்டமே பாத்தீங்கன்னா எல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த செடியெல்லாம் பாத்தீங்கன்னா அடிச்சிட்டு போயிடுச்சு. சோ திருப்பி அதுல தப்பிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மல்லி செடி தான். ஆனா அதுவும் பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட சாஞ்சிருவேன்ற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும்போது கடகடன்ட் இதெல்லாம் போட்டு உரம் எல்லாம் போட்டு பண்ணி காப்பாத்திட்டேன். சரி, இந்த செடியில இருந்து இந்த பூவை பிக்கிறது அந்த ட்ரெண்ட் எல்லாம் குறைஞ்சிச்சோ? ஏன்னா பெண்கள் எல்லாம் தலையில வைக்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் பூ எல்லாம் நிறைய பேர் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அழகுக்காக. சூப்பரா அதை பாக்க ரெண்டுமே நடக்குது. பூ வைக்கவும் செய்யறாங்க. அதே சமயத்துல வளர்த்துட்டு நான் பிளக்லாம் பண்ண மாட்டேன். அதை நான் அழகா வச்சிருப்பேன் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. எனிவேஸ் இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேசுறதுக்கான காரணம் என்ன? இன்னைக்கு பிளான்ட் ஆஃப் ஃப்ளவர் டே அப்படிங்கிற டாபிக் தான் பேச போறோம். நிறைய செடிலாம் நடுறீங்கல்ல, இந்த பூக்கள் இருக்க செடிகளா பார்த்து நடுங்கப்பா. ஏன்னா சைக்காலஜிக்கலா அந்த பூக்கள்லாம் பார்க்கறப்ப மன ரம்மியமா இருக்கா மனிதர்களுக்கு. ஸோ இந்த பிளான்ட் ஆஃப் ஃப்ளவர் டே அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப அழகான கியூட்டான ஒரு டாபிக் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு நல்ல விஷயம் சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்காக வழி விட்டுறலாம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்பது சர்க்கரை வியாதி. இன்றைக்கு உலகத்திலேயே மிக அதிக அளவு பாதிக்கப்படக்கூடிய நாடாக நமது இந்தியா இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த தென் மாநிலங்கள் மிக அதிகமாக இன்றைக்கு சர்க்கரை வியாதியை பார்க்க முடிகிறது. சர்க்கரை வியாதி குணப்படுத்த முடியாது என்ற ஒரு நிலை இருந்தாலும் சின்ன சின்ன குறிப்புகள் தான் நமது முன்னோர்கள் அதற்காக கொடுத்துருக்காங்க. மிக அற்புதமான குறிப்புகள். அதையெல்லாம் நாம் பின்பற்றும் பொழுது சர்க்கரை வியாதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் விடுபட முடியும். நீங்கள் இன்சுலின் போடுறவராக இருந்தீங்கன்னா இன்சுலின் நீங்கள் படிப்படியாக குறைக்க முடியும். மாத்திரை சாப்பிடக்கூடிய நபர்களாக இருந்துச்சுன்னா படிப்படியாக உங்கள் மாத்திரையுடைய அளவை நீங்கள் குறைச்சிட்டே வரலாம். மிக எளிமையாக இந்த சர்க்கரை வியாதியை நம்மால் விரட்ட முடியும். ஆனால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது முழு ஒத்துழைப்பு. ஏன்னா சர்க்கரை வியாதிங்கிறது நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் ஏதோ கணையத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு இல்லை, அனைத்து உறுப்புகள் சம்மந்தப்பட்டது. அதனால தான் சர்க்கரை வியாதி வந்துருச்சுன்னா எல்லா வியாதியும் வந்துடும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சர்க்கரை வியாதியை சுகப்படுத்தப்பட வேண்டும் என்றால் எல்லா வியாதியையும் சுகப்படுத்தினால், எல்லா உறுப்புகளுக்கும் பலம் கொடுத்து, எல்லா உறுப்புகளில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை நாம் முறையாக வெளியேற்றினோம் என்றால் சர்க்கரை வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். இன்னும் அடிப்படையாக உள்ளார்ந்து சொல்லணும்னா, சர்க்கரை வியாதி என்பது முறையற்ற செரிமானத்தினால் உருவாகக்கூடிய தரமில்லாத குளுக்கோஸ் சர்க்கரை வியாதி. அப்போது நம்ம உடம்போட செரிமானம் என்பது மிக 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 அவசியமான ஒன்று. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், நமது உடம்புல ஏற்படக்கூடிய எல்லா விதமான வியாதிகளுக்கும் அடிப்படை காரணமாக இருப்பது நமது வயிறுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்போது இந்த வயிற்றை நாம் சரி செய்ய வேண்டும் என்றால் நிறைய காரணங்களை நாம் சரி செய்தாக வேண்டும். அப்போது சர்க்கரை வியாதி என்பது கண்டிப்பாக நம்மால் விரட்ட முடியும். ஆனால் அதற்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பு என்பது அவசியம். இப்போ சர்க்கரை வியாதியில் பார்த்தீங்கன்னா டைப் 1 டயாபெட்டிக், டைப் 2 டயாபெட்டிக் இரண்டு விதமாக பிரிக்கிறோம். இப்போ டைப் 1 டயாபெட்டிக் அப்படிங்கிறது இன்சுலின் டிபெண்ட். இன்சுலின் பார்த்திங்கன்னா ஏன் சின்ன குழந்தைகளுக்கு கூட இன்றைக்கு 3 வயசு 4 வயசு குழந்தைகளுக்கு கூட இன்றைக்கு சர்க்கரை வியாதி. இன்றைக்கி இன்சுலின் சின்ன குழந்தைங்க கூட இன்சுலின் பயன்படுத்தக்கூடிய ஒரு அவல நிலை இன்றைக்கு உலக சுகாதார நிறுவனமாகட்டும் சரி, மருத்துவர்களாகட்டும் சரி, எல்லாருமே இந்த சர்க்கரை வியாதி விரட்டுவதற்கான நிறைய வழிமுறைகளை அவர்களும் செஞ்சுட்டே தான் இருக்காங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா சரியானபடி அதை செயல்படுத்த முடியல. ஏன்னா கட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்த முடியதை தவிர குணப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு வரைக்கும் உருவாக்க முடியல. அப்போது இரண்டு விதமாக பிரிக்கலாம், டைப் 1 டயாபெட்டிக், டைப் 2 டயாபெட்டிக். அப்போ இந்த டைப் 1 டயாபெட்டிக் அப்படிங்கிறது ஏன் உருவாகிறது அப்படிங்கிறது அவர்கள் பல காரணங்கள் சொல்லப்படுகிறது.
அதை பற்றி நாம் வேறொரு நாட்களில் பார்க்கலாம். டைப் 2 டயாபெட்டிக் அப்படிங்கிறது இன்றைக்கு மருந்து மாத்திரைகளால் நாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா சில பெண்களுக்கு கர்ப்ப காலங்களில் வரக்கூடிய சர்க்கரை வியாதியும் இருக்குது. நம்ம உடம்புல இதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், அதாவது ராஜ உறுப்புகள் 5. பஞ்சபூத சக்திகள்னு சொன்னோம்னா நெருப்பு, நிலம், நீர், காற்று, ஆகாயம். இந்த பஞ்சபூத சக்திகள் அடிப்படையில் தான் நமது உடம்பு இயங்கிட்டு இருக்கு. இந்த பஞ்சபூத சக்திகள் அடிப்படையில் தான் நமது ராஜ உறுப்புகளும் இயங்குது. அதனால் சர்க்கரை வியாதியை பற்றி நம்ம தொடர்ச்சியாக ஒரு 5 நாட்கள் பார்க்கலாம் நினைக்கிறேன். ஸோ நாளை மீண்டும் சர்க்கரை வியாதி தலைப்பில் நம்ம சந்திக்க போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களோட கான்ட்ரிபியூஷனுக்கு. இந்த லைக் அண்ட் லவ்க்கு வந்து புத்தரோட ஒரு பழமொழி நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பூவை லைக் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் பிச்சை எடுத்துப்பீங்க, ஆனால் லவ் பண்ணிங்கன்னா அதை அங்கேயே இருக்கட்டும்னு விட்டுருவீங்க. 90களில் வர சில காதல் படம் மாதிரி தான். என்னோட காதலுக்காக அவரோட காதல் நான் வெற்றி பெறணும்னு நினச்சி விட்டுட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் அந்த லைக்கும் லவ்க்கும் இருக்க அந்த வித்தியாசம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரியா சொன்னீங்க வருண். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செடி அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம், ஆனால் அதை சுற்றி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறம் திறந்து பேசலாம். இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனிய வாய். வெல்கம் பேக். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க சௌமியா மற்றும் வருண் கூட. ஸோ இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே அந்த செடி வளர்க்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கு. ஆனால் வந்து என்னப்பா நான் ஃபிளாட் கல்ச்சர்ல மாட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு எக்ஸ்கியூஸ் சொல்லாம அவங்க கூட என்ன பண்றாங்க அப்படின்னா குடி குடி வாட்டர் பாட்டில்ஸ், சின்ன சின்ன பாட்ஸ், அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப கிரியேட்டிவா இப்போ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விண்டோலாம் இருக்கு இல்லையா, கிச்சனோட விண்டோஸ்லாம் வந்து பாட்டில்ஸ் கட்டி அதுல வளர்க்குறது. அதுக்கப்புறம் வந்து இந்த பபிள் கேன் வரும் தெரியும், அதுல வந்து மரமே வளர்க்குறாங்க. ஸோ வந்து எக்ஸ்கியூசஸ் வந்து சொல்றவங்க ஒரு பக்கம், அதை செயல்படுத்துறவங்க ஒரு பக்கம், 2 சைடு மட்டும் தான் இருக்காங்க. இந்த டேக்காக நான் ஒரு பாட்டு வேற டெடிகேட் பண்ணி வச்சிருக்கேன். கொண்டையில் தாளம் பூ. அதனால நீங்க பாடிடுவீங்களோன்னு வந்து நான் பயந்துட்டு ஒரு மன அமைதிக்காக நான் ஒரு முத்திரை கத்துட்டு வந்துடுறேன். வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தலைவலிக்கான ஒரு தீர்வு. தலைவலியில் வந்து பலவிதமான தலைவலி நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வெயிலால் ஏற்படும் தலைவலி. இப்போ இந்த வெயில் அதிகமாக நமக்கு படிச்சுட்டு இருக்கும்போது தலைவலி வருது அப்படின்னா இது இந்த தலைவலி தானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படி? ஒவ்வொரு நோய்க்கும் அதனுடைய அறிகுறிகள் நமக்கு தெரிஞ்சால் தான் அதற்கான தீர்வுகளை நம்ம சரியாக தேர்ந்தெடுக்க முடியும். இப்போ இந்த தலைவலி அப்படின்னா வெயிலால் வரக்கூடிய தலைவலிக்கு என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னா உடல் சோர்வு இருக்கும், குமட்டல் வாந்தியும் இருக்கும், தலைக்குள்ளே வந்து குத்துற மாதிரி வலிகள் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வெயிலால் ஏற்படக்கூடிய தலைவலி அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடணும். வெயிலால் ஏற்பட தலைவலிக்கு வந்து நம்ம என்ன விதமான முதிரைகள் அப்படின்னா 3 முதிரைகளை செய்ய போகிறோம். ஒன்று வந்து தலைச்சூரி முதிரை, 2வது பிராண முதிரை, 3வது மான் முதிரை. இந்த 3 முதிரைகளையுமே ஒன்றன் பின் ஒன்றாக 20 நிமிடம் 20 நிமிடம் 20 நிமிடம் செய்யணும். முதல்ல வந்து தலைச்சூரி முதிரை. உங்களுடைய கையில் வலது கையில் ஒரு மாதிரியும் இடது கையில் ஒரு மாதிரியும் செய்யணும். வலது கையில் பாருங்கள், ஆள்காட்டி விரலும் நடுவிரலும், ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் இப்படி பெருவிரல் நுனியில் தொட்டு மற்ற 2 விரலையும் இப்படி நீட்டி வச்சுருக்கணும். இப்படி உள்ளங்கை மேலே இருக்கிற மாதிரி இப்படி நீட்டிக்கணும். 2வது இடது கையில் வந்து பார்த்திங்கன்னா மோதிர விரலை வந்து மடித்து உள்ளங்கையில் தொடணும். பெருவிரலினுடைய நுனியை கொண்டு வந்து நடுவிரலினுடைய அடியில் வச்சு இந்த மாதிரி இதை வெளிப்பக்கமாக தள்ளணும். இப்படி இந்த முதிரைக்கு பேர் தலைச்சூரி முதிரை. வலது கையில் வேறு மாதிரி இருக்கும், இடது கையில் வேறு மாதிரி இருக்கும். இது முதல் முதிரை. 2வது முதிரை பிராண முதிரை அப்படின்னு சொல்லக்கூடியது. மோதிர விரலும் சுண்டு விரலும் பெருவிரல் நுனியில் தொட்டு மற்ற 2 விரலும் இப்படி நீட்டி இருக்க வேண்டும். இது பிராண முதிரை. மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள், இது பிராண முதிரை. 3வதாக மான் முதிரை அப்படின்னு சொல்லுவோம். நடுவிரலினுடைய 2 நடுவிரல், அதாவது மோதிர விரல் நடுவிரல் ரெண்டுமே ஒரு கோடு இருக்கும். இந்த இடத்துல ஒரு கோடு இருக்கும். இந்த கோட்டு மேலே பெருவிரல் நுனியில் அப்படி தொட்டுக்கணும். 2 கையிலையும் ஒரே மாதிரி. இது அடுத்து 20 நிமிடம் செய்யணும். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மூலிகைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போ நமக்கு நன்னாரி அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இருக்குது, நன்னாரி வேர். இந்த நன்னாரி வேர் வந்து வெயில் காலத்தில் நம்ம அனைவரும் வீட்டில் வாங்கி வச்சுக்கணும். சும்மா நம்ம குடிக்கிற தண்ணியில் வச்சுருக்கக்கூடிய பானையில் நீங்கள் அந்த வேர் வந்து ஒரு கைப்பிடி வேரை போட்டு வச்சிங்கன்னா 1 வாரத்துக்கு கூட அது அப்படியே அந்த தண்ணியை நம்ம மாற்றி மாற்றி பயன்படுத்திகிட்டே இருக்கலாம். அந்த தண்ணியை எடுத்து நன்னாரி வேர் ஊறின தண்ணி ஒரு டம்ளரில் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு கொஞ்சமாக தேன் கலந்து இதை நம்ம வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 50 ml அப்படின்ற அளவில் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா
இந்த அடிக்கடி தலைவலி வர்றவங்களுக்கு, இந்த வெயில் காலத்தில் அடிக்கடி தலைவலி வர்றவங்களுக்கு நல்ல நிவாரணமாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் அவசர காலத்தில் மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா நாம் 4 பேருக்கு இதை சொல்லி கொடுத்துட்டே இருந்தால் தான் அது மறக்காமல் இருக்கும். நலம் பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். ஒரு நல்ல ஒரு பகுதியை கடந்து வந்தாச்சு. இன்னைக்கு பிளான்ட் ஃப்ளவர் டே அப்படிங்கிறத கேட்கும் போதே எவ்வளோ வந்து ப்ளசண்ட்டாக இருக்கு இல்லையா? ஸோ எல்லாருமே ஒரு பூ வரக்கூடிய ஒரு செடியை வச்சு பாருங்க, அது வந்து உங்களுக்காகவே பூத்தா மாதிரி டெய்லி ஒரு ஃபீல் பண்ண வச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ வந்து மன அமைதி எனக்கு வந்துச்சு. இப்போ வேணா நீங்கள் எவ்வளோ வேணா பாடிக்கோங்களா? கெஸ்ட் வராரு, அந்த பாடத்தை பார்த்து அவர் வராமல் போயிட்டாருன்னா ஒரு சின்ன பிரேக் தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கெஸ்ட் கிட்ட நிறைய விஷயங்கள் அதை பற்றி அழகான நம்மளுக்கு தேவையான விஷயங்களா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது உங்கள் ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை என்று. வெல்கம் பேக். ஹார்லிக்ஸ் வழங்கும் ஏஎம்ஐ நிகழ்ச்சியை திறந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் முரண்கரை. எனக்கு வந்து பிளான்ட் ஃப்ளவர் டே, அதாவது வந்து ஒரு பூச்செடியை நம்ம வந்து நட்டு வைக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு பூச்செடி அப்படிங்கிறதோ இல்லை வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு பூச்செடி அப்படிங்கிற ஏதாவது ஒரு குறிக்கோளோட வந்து நம்ம வந்து செய்யணும். அதாவது நம்மளுடைய பழைய முறையை வந்து திருப்பி எடுத்துறதுக்கான ஒரு சின்ன ஒரு முயற்சியாக கூட அதை வந்து பார்க்கலாம் இல்லையா? இன்னைக்கு வந்து அதை பற்றி பேசுறதுக்காக அந்த ஒரு ப்ளசண்டான விஷயத்தை நம்ம ஏன் செய்யணும், இப்போ ஏன் குறைஞ்சிருச்சு, செஞ்சால் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்கும், பூவை பற்றி பிளான்ஸ் பற்றி நமக்கு தெரியாத விஷயம் சொல்றதுக்காக ஜனக்கன் அவர்கள் வந்திருக்காங்க. மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் ஒரு பொறியியல் பட்டதாரி. இப்போ இந்த சமூகம் சார்ந்த சில விஷயங்களை வந்து எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். விதைப்பந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணிகிட்டு இருக்கேன். விதைகள் பரவலாக்குறது எப்படி, நாட்டு விதைகளை சேமிக்கிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம வந்து இயற்கையோட ஒரு கூட்டு இதாக தான் நம்ம வாழ முடியும். நம்மளால் தனியாக மனிதன் மட்டும் அப்படின்னு வந்து கண்டிப்பாக வாழ முடியாது. அப்போ நம்மளை சுற்றி இருக்கிற உயிர்களுக்கு நம்மளால் எப்படி பெனிஃபிட் இது பண்ண முடியும், நமக்கு நன்மை செய்கிற விஷயங்களுக்கு நம்மளால் எப்படி பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்துக்காக சில வேலைப்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கேன் நண்பர்களோட சேர்ந்து. நிச்சயமா இது மாதிரி ஒரு தொடக்கம் எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லுங்க. இதுக்கான ஈடுபாடு எப்படி வந்துச்சு உங்களுக்கு? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இயற்கை விதைகள்லாம் வந்து இப்போ எங்கே இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. உங்களை மாதிரி சில பீப்புள் தான் அதை ஒரு பொக்கிஷன் மாதிரி வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. அதுக்கு ப்ராசஸ்க்கும் மற்றவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து ஆரம்பிச்சது உங்களோட இந்த பயணம்? என்னுடைய தேடல் வந்து நஞ்சான உணவு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் சரி எப்படி முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்போ நிறையா மருத்துவமனைகள் அதிகமாகிருச்சு, நிறையா வியாதிகள் வந்து அதிகமாகிருச்சு, எங்கேயுமே வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லாமல் மக்கள் ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு அமைதியான இது இருந்த காலங்கள் வந்து நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். அப்போ பாரம்பரியமாக என்ன பண்ணாங்க, அந்த விதைகள்லாம் எப்படி இருந்தது, அந்த மக்கள் எப்படி காசு செலவு பண்ணாமல் விவசாயம் பண்ணாங்க, இப்போ ஏன் அதெல்லாம் காசு ஆயிடுச்சு, விவசாய தற்கொலைகள் ஏன் அதிகமாகுது அப்படின்ற மாதிரி யோசித்தேன். அதை தேடி போகும்போது தான் இந்த விதைகள்லாம் கிடச்சிது. நாட்டு விதைகளை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளே மறுபடியும் விதையை எடுத்து பயன்படுத்திக்கலாம். நம்ம யாருக்கிட்டையும் போய் நிற்கணுன்ற இது தேவை. ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி விதைகள் இருக்குது, ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தகுந்த மாதிரி விதைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்தந்த விதைகள் அந்த இடத்துல பண்ணும்போது அந்த பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி அது வந்து அதை தகவமைச்சிக்கிட்ட விதைகள் அப்போ நல்லபடியாக இருக்கும். அந்த இடத்துக்கு ஏதுவான விதைகள், அந்த விதைகளை வந்து சேகரித்து மறுபடியும் விவசாயிகிட்ட கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதில். ஓகே ஜனக்கன், இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயத்தை மெயினாக எல்லாருமே விட்டதுக்கு காரணம் வந்து வேற ஒரு தொழிலில் ஈடுபட வேண்டியதாயிருச்சு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நகரம் சார்ந்த தொழிலுக்கு வந்துட்டாங்க. அந்த மாதிரி டைமில் அதுக்குண்டான செலவை சமாளிக்கிறதுக்காக தங்களோட நிலம் அப்படிங்கிற விஷயத்தையே எல்லாருமே வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களை மாதிரி பீப்புள் அந்த மாடர்ன் டைம்ஸில் வந்து செஞ்சுட்டு இருக்கிற போது இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற இடத்துல நம்மளால் வீட்டுக்குள்ளே இருக்க சூழ்நிலையில் அந்த இடத்தையே உபயோகிச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டார்டிங்காக நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ வந்து அதிகமான இடம் தேவையில்லை. எல்லாத்து வீட்லேயும் மொட்டை மாடி இருக்குது, சைடில் கொஞ்சம் இடங்கள் இருக்குது. அந்த இடத்த நம்ம வந்து செடிகளுக்கு இது பண்ணலாம். ஏதோ ஒரு காட்டு செடி முளைச்சிருக்கிறதுக்கு நீங்கள் அந்த இடத்துல ஒரு பயனுள்ள ஒரு கத்திரிக்காயோ ஒரு வெண்டையோ ஒரு தக்காளியோ போடும்போது அது நீங்கள் வந்து எந்த நஞ்சும் அடிக்காமல் அதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு ஒரு இதுவாக இருக்கும். அப்போ அந்த விஷயங்களை நீங்கள் பண்ணலாம். ஒரு பூச்செடி வைக்கலாம், ஒரு அதிக இடம் இருக்கவங்க ஒரு மரம் வைக்கலாம். எல்லாமே மரங்கள் இப்போ அதிகமாக அழிக்கப்படுது, காடுகள் அழிக்கப்படுது. அந்த மாதிரி பண்ணுறவங்க பண்ணலாம். இல்லை எங்களால் இன்னும் கொஞ்சம் முடியும் அப்படின்றவங்க வெறும் 33 சென்ட் இருந்தால் போதும். அதில் கால்காணின்னு ஒரு முறை இருக்குது. அவங்க வீட்டுக்கு தேவையான ஒரு குடும்பத்துக்கு தேவையான மொத்தத்தையும் அவங்களால வந்து அங்கேருந்து எடுத்துக்க முடியும். நல்ல விஷயமா இருக்கு. இந்த விஷயங்கள் வந்து அவங்க எடுத்து பண்ணலாம். அதுக்கு அவங்களுக்கு தேவையான கால்நடைகள் அதிலே வளர்த்திக்கலாம், அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கலாம், கால்நடைக்கான தீவனங்கள் எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே அவங்களால அங்கே பண்ண முடியும். அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் அதிக லேண்ட் இருக்கவங்க பண்ணலாம். சரி, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளான்ட் ஆஃப் ஃப்ளவர் டே அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்மளுடைய டாபிக். அதாவது முக்கியமாக வந்து பூச்செடிகளை வந்து பற்றி தான் இன்னைக்கு நம்ம வந்து பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி பூக்களுடைய சிறப்பம்சம் பற்றி வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன அவார்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ நம்மளுடைய தமிழ் மொழியில் வந்து ஒரு சிறப்பம்சம் வந்து இருக்குது சார். ஒரு பூக்கோ இல்லை ஒரு விலங்குக்கோ இல்லை ஒரு உயிரினத்துக்கும் வந்து ஒரு பேரும் அது வந்து வேற வேற கேரக்டரிஸ்டிக் இருக்கும்போது ஒரு பேர் கொடுப்பாங்க. அதை வச்சு அதோட நேச்சரை வந்து கெஸ் பண்ணுற மாதிரி வந்து நிறைய தகவல்கள் அந்த பேர்லேயே வந்து அடக்கமாக இருக்கும்னு சொல்லலாம். அதே வகையில் பூக்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படின்னு கேள்விப்படும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பூக்களை வந்து பூக்களுடைய இதை வந்து 7 பருவங்களாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல், இப்படி 7ஆக பிரிக்கிறாங்க. இந்த 7 கேட்டகரி வந்து வேறு எந்த மொழியிலையுமே கிடையாது. இது தொல்காப்பியத்தில் வந்து கூறியிருக்கிறது. நம்ம மலர்னா வந்து நம்ம சாதாரண ஒரு பூவை மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு அரும்புன்றது அந்த பூ
ஆரம்பிக்கிற இது வந்து அரும்பு, அடுத்தது மொட்டு வர்றது, அடுத்தது மலருங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மலரை தான் மலர்னு சொல்லுவாங்க. அலர்னா மலர்ந்து முடிச்சதை வந்து அலர் சொல்லுவாங்க. வீணா வாட ஆரம்பிக்கிறத வந்து வீன்னு சொல்லுவாங்க. செம்மல் அப்படின்னா வாடிட்டு இருக்கிறது, வதங்குறத வந்து செம்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 7ஆ வந்து பிரிச்சிருக்கிறது வேற எந்த இதுலையுமே அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்கும் அதில் வந்து வெளிப்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் வந்து தமிழில் வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம் அது வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு படிச்சிருப்போம். ஒன்றுத்துக்கு ஒரு விலங்கு இருக்கும், ஒரு பூ இருக்கும், அந்த ஒரு தொழில் இருக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய வகைப்படுத்தியிருப்பாங்க இல்லையா? ஸோ 5 திணைகளுக்கும் உண்டான பூக்கள்னா எதை சொல்லுவாங்க? எதுக்காக அந்த பர்டிகுலர் பூவை வந்து அந்த ஒரு திணைக்கு வந்து கொடுத்துருக்காங்க? ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு நில அமைப்பு இருக்குது. அதனால் வந்து 5 திணையாக நம்ம வந்து பிரிச்சிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஒவ்வொரு இதுக்கும் பூவை வச்சு தான் அடையாளப்படுத்தியிருக்காங்க. இப்போ குறிஞ்சி நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சி, வேங்கை, காந்தல் இந்த மாதிரி பூக்கள் வந்து பூக்கும். முல்லையில் வந்து பார்த்திங்கன்னா முல்லை, குல்லை, பிடவம் இந்த மாதிரி பூக்கள் வந்து பூக்கும். அடுத்தது மருதமில் வந்து பார்த்திங்கன்னா வயல் சார்ந்த இடம் மருதம், அங்கே வந்து பார்த்திங்கன்னா தாமரை, அடுத்தது வந்து கழுநீர், இது போன்ற பூக்கள் வந்து அங்கே பூக்கும். நெய்தல் நிலத்தில் வந்து நெய்தல், தாளை, முண்டகம் இந்த பூக்கள் வந்து நெய்தல் நிலத்தில் பூக்கும். அடுத்தது வந்து பாலையில் புறா, மரா இது போன்ற பூக்கள் வந்து பாலை நிலத்தில் பூக்கும். ஓகே. ஸோ இந்த ஜாகிரஃபி பற்றி வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய இலக்கியங்களுக்குள்ளே வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒவ்வொரு நிலப்பரப்பையும் வந்து அதோட பூ இல்லை அங்கே வரக்கூடிய அந்த ஃபானா, அந்த மிருகங்கள் மூலியமாக தான் வந்து அழகாக அடையாளப்படுத்தியிருக்காங்க. போய் அதுக்குள்ளே ஒரு சயின்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை புகுத்தியிருக்காங்க. ஆனால் இப்போ இது நிறைய பேருக்கு தெரியவே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நீங்கள் சொன்ன பூவில் வந்து எத்தனை பூக்கள் நம்மளால் கண்ணில் பார்க்குற மாதிரி இன்றைக்கெல்லாம் வளர்ந்துட்டு கிடக்கு அப்படின்னே தெரியல அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கப்போ அந்த தாமரையே வந்து குளம் இல்லாதனால நம்ம அவ்வளோ பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ நீங்கள் சொன்ன பூவில் எத்தனை வகை இப்போ வந்து இயல்பாக எல்லாரையும் பார்க்க முடியும்னு சொல்லுங்கள். இயல்பாக இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து நிறைய வகைகள் தெரியாமல் போயிடுச்சு. எல்லா பூவும் இருக்குது, கம்மியான அளவில் இருக்குது, நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. ரோஸ், அப்புறம் இந்த ஆர்கிட் இது போன்ற மலர்கள் மட்டும்தான் வந்து அதிகமாக எல்லாத்துக்கும் தெரியுது. மற்றபடி முன்ன இருந்த நம்ம இப்போ வயல்களோடு இருந்தவங்களுக்கு அந்த பூ எல்லாமே தெரியும். இப்போ எல்லோரும் சிட்டி லைஃப் அந்த மாதிரி மாறிட்டு ஆஃபீஸ், எஜுகேஷன் இந்த மாதிரி போனோடனே அந்த மாதிரி பூக்களோட அறிவு வந்து நமக்கு குறைஞ்சிருச்சு. ஆனால் இன்னமும் நிறைய பூக்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம கொஞ்சம் தேட ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பாக நமக்கு நிறைய பூ பற்றி தெரியும். நிச்சயமா அந்த காலத்துல இருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா அது சம்பந்தமான அறிவு வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப யதார்த்தமா வந்து இருந்துதான். இலக்கியங்களில் கூட வந்து குறிப்பிட்டிருப்பாங்க, ஒரு பெண் வந்து நடந்து போறான்னா அவ தலையில சூடி இருக்கிற பூவை வச்சு அவ எந்த நிலத்தை சார்ந்தவ, அவ எந்த கம்யூனிட்டில இருந்து வந்திருக்கான்றது முதல் கொண்டு வந்து அவங்களுக்கு பொண்ணு வந்து வெளில போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கா, அவங்க அம்மா அந்த பொண்ணை பார்த்துட்டு கோச்சிட்டு பேசாம போயிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவங்க நாட்டு பூ அந்த பொண்ணோட தலையில இல்லை, வேற யாரோ ஒரு நாட்டுல இருந்து ஒரு பையன் வந்து வச்சு விட்டுருக்காங்க. இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு சங்க இலக்கியத்திலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க சொல்ல மாதிரி பூ வச்சே ஃபுல் அடையாளம் தான் எல்லாமே. நிச்சயமா. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பாரம்பரியத்துல இருந்து நம்ம வந்து வந்திருக்கோம். ஆனா நம்ம வந்து இப்போ பிரசன்ட் பத்தி இப்போ நம்ம வந்து பேசலாம் சார். இன்னைக்கு வந்து நம்மளுடைய டாபிக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்லயும் ஒரு சின்ன ஒரு பூச்செடி வந்து வைக்கணும் அப்படிங்கிறது. பூச்செடி அப்படிங்கிறத வந்து தாண்டி அட்லீஸ்ட் வந்து ஒரு துளசி செடியாவது வைங்க, இல்லை வந்து ஒரு முருங்கை கண்ணாவது நட்டு வைங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ பூ அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் மரக்கன்றுகளோ இல்லை இந்த மாதிரி மூலிகைகளோ வந்து எல்லார் வீட்லயும் வந்து அட்லீஸ்ட் ஒன்னாவது இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றதுக்கான அவசியம் என்ன, முக்கியத்துவம் என்னன்னு சொல்லுங்க. இப்போ பூச்செடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ப்ளசண்ட்டான லுக்கு கொடுக்கும். அதுக்காக நம்ம வந்து வைக்கலாம். அந்த பூவை நம்ம சூடிக்கிறதுக்காக அந்த மாதிரி விஷயங்களுக்கு வைக்கலாம். மூலிகை வைக்கும்போது சின்ன சின்ன மருத்துவமான விஷயத்துக்கு நமக்கு ஒரு சளியோ காய்ச்சலோ முதல் இதுக்கான இதை வந்து நம்ம அங்கே பூக்கள் அந்த செடிகள்ல இருந்தே நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக வந்து நம்ம வைக்கலாம். இப்போ முருங்கைக்கீரை அப்படிங்கும்போது அது ஒரு கீரை, அந்த கீரையில எல்லா விதமான விட்டமின் சத்துக்களும் இருக்கிறதா சொல்றாங்க. அப்போ அது நமக்கான தேவையை பூர்த்தி பண்ணுது, நம்ம அதை வெளியில போய் வாங்க தேவையில்ல. இப்போ துளசி வைக்கும்போது 24 மணி நேரமும் அது வந்து ஆக்சிஜனை கொடுக்குற ஒரு செடி வந்து துளசி. அப்போ நம்ம அந்த இடத்துல பக்கத்தில் இருக்க சரௌண்டிங்க்கு அதுல இருந்து ஆக்சிஜன் கிடைக்கும். அதுக்காக தான் அந்த துளசி மாடத்தை வந்து காலையில சுத்துறது இந்த மாதிரி இது வந்து வச்சிருக்காங்க நம்மளுடைய. கிரேட். ஸோ எல்லாத்தையும் சார்ந்து வந்து அதுக்கான ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. பட் பூ அப்படிங்கிற விஷயத்த வந்து ஜென்ரலாக நம்ம இறை வணக்கம் செலுத்துறதுக்கு ஒரு விஷயமா மாற்றப்பட்டது எதனால், அது எந்த டைம்லேருந்து அதை நம்ம செஞ்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லுங்கள். இன்றைக்கும் மாறாமல் அது இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஆரம்ப காலங்கள்லேருந்தே நம்ம வந்து பூவை வந்து வழிபாட்டுக்கு வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். பூவை வழிபாட்டுக்கு மட்டும் இல்லை, பூ வந்து பல வகையாக பிரிச்சிருக்காங்க. நம்ம தலையில் சூடிக்கிறதுக்குன்னு சில பூக்கள் இருக்குது, வழிபாட்டுக்குன்னு சில பூக்கள் இருக்குது, அடுத்தது இறந்தவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கான பூக்கள் இருக்குது, சமைக்கிறதுக்கான பூக்கள், நம்ம சாப்பிட்ற மருத்துவ குணங்கள் உள்ள பூக்கள் இருக்குது. அதனால் நம்ம அந்த ஆரம்ப காலத்திலேருந்தே பூக்களை வந்து பயன்படுத்தி தான் இருக்கோம். தமிழர்களுக்கு பூக்களோட அறிவு வந்து ரொம்ப அதிகம். அதை வந்து பயங்கரமாக வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. எந்த பூவை எப்போ பயன்படுத்தணும், எந்த நேரத்தில் அதை பயன்படுத்தணும், அதாவது பூவாக இருக்கும்போது பயன்படுத்தணுமா, முக்காக இருக்கும்போது பயன்படுத்தணுமா, இல்லை அது காய வச்சு பயன்படுத்தணுமான்ற அறிவு வந்து ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே அவங்களுக்கு இருக்கு. நிச்சயமா சார். ஆனா வந்து பூக்கள் அப்படின்னு வந்து சொல்லும்போது பெரும்பாலும் எல்லாருடைய வீட்லயும் வந்து ரோஜா செடிகள் தான் வந்து இருக்கும். இப்போ நான் என்னோட வீட்டில் ஒரு பூச்செடி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நிச்சயமா அதில் வந்து ஒரு 5 செடியில் வந்து ஒரு 2 செடி வந்து ரோஜா பூவாக தான் இருக்கும். இது தவிர்த்து வந்து என்னென்ன செடிகள்லாம் ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டா இந்த பூச்செடிலாம் நிச்சயமா இருக்கணும் அப்படின்னு நீங்க எந்த பூச்செடிலாம் சொல்வீங்க? சாமந்தி வைக்கலாம், மல்லி வைக்கலாம். நீங்கள் துளசி வச்சிங்கனாலும் துளசிலையும் பூ வரும். நமக்கு அந்த பூ வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாவோ வெளியே தெரியாமையோ இருக்கலாம். ஆனால் அதுலேயும் பூ இருக்குது, அதுலேயும் வந்து பாலினேஷன் நடக்கும், தேனீகள் வரும், எல்லா நன்மையும் நடக்கும். நீங்கள் ரோஸ் மட்டும்தான் பூ கிடையாது, மற்ற நம்ம தலையில் சூடிக்கிறது சாமந்தி, சமங்கி,
இது எல்லாத்தையும் நீங்கள் வைக்கலாம் வீடுகளில். ஒரு பல்லுயிர் சூழல் சம்பந்தப்பட்ட ஒரு சமூகத்துல வந்து நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய தாட் ப்ராசஸே வேற மாதிரி இருக்கிறத வந்து நம்மளால உணர யோசிச்சு பாருங்களா, முடியும். மேல இருந்து மேல் வீட்ல இருந்து அவரைக்காய் தொங்குது, கீழ் வீட்ல இருந்து தக்காளி வளருது அப்படிங்கிற பட்சத்துல அது ஒரு பீஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனா மாறிடும் சொல்லலாம் இல்லையா? கரெக்ட். ரொம்ப வந்து எக்கனாமிக்கலான ஒரு சுச்சுவேஷனாகவும் மாறும்னு சொல்லலாம். தொடர்ந்து நிறைய கேள்விகள் கேட்கலாம். ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு அப்புறமா இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனிய பாய். வெல்கம் பேக் அகெயின். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனிய ஒரு நிகழ்ச்சியை காலை வேளையில் பார்த்துருக்கீங்க. பிளான்ட் ஃப்ளவர் டே அப்படிங்கிற டாப்பிக்கில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிளான்ட் ட்ரீ இல்லைனா வந்து பிளான்ட் தானே சொல்லுவாங்க. என்ன ஃப்ளவர் அப்படின்னா வந்து வரப்போகிற பலனை நினச்சிட்டே வச்சா தான் அந்த செடி சீக்கிரமாக வளரும், அதுவும் நல்லா வளரும். சில பேரோட ஹேண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வச்சா மட்டும்தான் செடி சூப்பராக வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கைராசின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய சம்பந்தமான கேள்விகளும் இருக்குது. தொடர்ந்து பேசலாம். இந்த பூ கொடுக்குறதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ரோஜா பூ மட்டும் தான் பூன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா காதல்னா அதான் காமிக்கிறாங்க. பெண்களும் அதை கொடுத்து எதாவது பேசினா தான் வந்து ஏற்றுக்கிறாங்க. பெண்களோட மனசும் மாறணும். அதெல்லாம் பண்றதுனால தான் வந்து நீங்க ரோஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு நாங்க கண்டிஷன் சப்ளை எல்லாம் கொடுக்குறோம். ஆனா அப்படி இருக்கிறப்போ அவர் சொன்னார் ஏற்கனவே இந்த ஆர்கிட்ஸ் ரோஸ் மட்டும் தான் எல்லாருக்கும் தெரியுதுன்னு. அது என்னன்னா நம்மளோட வீடு அழகா இருக்கணும், நம்ம ரூம் அழகா இருக்கணும், இல்ல ஃபெங் ஷூய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு தான் நம்ம செடி கூட வளர்க்குறோம். அதுலயும் ஒரு கஞ்சத்தனம், ஒரு சின்ன குட்டி போன்சாய் செடி மாதிரி தான் எல்லாருமே இப்போ வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அது ஒரு மணி பிளான்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் எப்போ நம்மளோட அந்த குரோட்டன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளோட ட்ரெண்டுக்குள்ள வர ஆரம்பிச்சது, எப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அந்த செடி கொடிகள்லாம் நம்ம வளர்க்காம விட்டுட்டோம். இப்போ மாடி தோட்டம் போட்டா என்னென்ன செடிகள்லாம் வைக்கலாம்னு சொல்லுங்க. இப்போ நீங்கள் மாடி தோட்டம் போட்டிங்கன்னா மூலிகை செடிகள் தாராளமாக வைக்கலாம். இது வந்து இந்த போக்கு எப்போ வர ஆரம்பிச்சதுன்னா நம்ம அந்த ஆடம்பரம் அழகு சார்ந்த விஷயங்களுக்கு எப்போ கவனத்தை அதிகமாக செலுத்த ஆரம்பிச்சோமோ அந்த காலத்துல இருந்து தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மாற ஆரம்பிச்சது. இப்போ நீங்கள் மாடி தோட்டத்தில் எந்த அளவுக்கு பூச்செடி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அது வந்து இந்த பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அது பயன்படுது. பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா இப்போ நீங்கள் நல்ல ஆரஞ்சு கலரோ இல்லை மஞ்சள் கலரில் இருக்க பூவை வைக்கும்போது நல்லது செய்கிற பூச்சிகள் வந்து அங்கே நிறையா வரும். அது வந்து தீமை செய்கிற பூச்சிகளை வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். அப்போ வந்து அங்கே ஒரு பேலன்ஸ் வந்து கிரியேட் ஆயிரும். நம்ம எக்ஸ்டர்னலாக அதுக்கு ஏதாவது ஒரு மருந்து அடிக்கணுமோ அப்படின்ற ஒரு நிலைமை வந்து மாறுது. அப்படி இருக்கும்போது எந்தெந்த அளவுக்கு நம்ம மற்ற காய்கறி செடி வைக்கிறோமோ அதை சுற்றி ஒரு பூச்செடி நீங்க வச்சே ஆகணும். அந்த பூச்செடி வந்து பாத்தீங்கன்னா சூரியகாந்தி கூட வைக்கலாம், மக்காச்சோளம் வைக்கலாம். இதுக்கு கூட இந்த பூச்சிகள் வந்து கட்டுப்படுது. சில பூச்சிகளுக்கு வந்து இந்த செடியோட வாசனைகளுக்கு வராத பூச்சிகள் கூட இருக்கு. இப்போ நொச்சி அந்த மாதிரி இதுக்கு வந்து கொசு வராது அப்படின்றாங்க. நாய் துளசின்னு ஒன்று இருக்கு, அதுக்கு வந்து அந்த வாசத்துக்கு கொசு வராது. நீங்க வீட்டோட 2 பக்கத்துலயும் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது அதை தாண்டி அது போகாது. அந்த மாதிரி அது ஒரு கேட் மாதிரி ஆயிரும். இது நிறைய பேருக்கு தெரியுமானே தெரியல. இன்ஃபேக்ட் வந்து கொஞ்சம் ஊர் பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வயல்வெளிகள்ல வந்து அந்த பாதை இருக்கும் இல்லையா, அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் பூச்செடிகளை தான் வந்து சுத்தி வச்சிருப்பாங்க. அதுக்கும் இந்த ஒரு காரணத்தால தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க சொல்லலாம். இப்போ மாடி தோட்டம் பத்தி நீங்க வந்து மென்ஷன் பண்ணிருந்தீங்க சார். இன்னைக்கு வந்து மாடி தோட்டம் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில நிறையவே வந்திருக்கு. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா அவங்க வீட்டுக்கு தேவையானது வந்து ஒரு தக்காளியோ ஒரு வெண்டையோ ஒரு கத்திரிக்காயோ மாடி தோட்டத்துல வந்து வைக்கிறாங்க. இதை தாண்டி வந்து நம்மளுடைய பழைய காய்கறிகளும் பழைய பூக்கள் அப்படின்னு வந்து எடுத்துக்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் மாடி தோட்டத்தில் வந்து வைக்கலாம். அதே மாதிரி வந்து மரக்கன்றுகள் கூட வந்து இப்போ மாடி தோட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வளர்க்குறாங்க இல்லையா, அது எந்த அளவுக்கு வந்து எல்லா மரங்களுக்கும் சாத்தியம், இல்லை ஒரு சில குறிப்பிட்ட மரங்கள் மட்டும்தான் வளர்க்க முடியுமா? இப்போ மரம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போட்டா, சீதா இது போன்ற மரங்கள் வந்து நீங்கள் மாடியிலே வச்சு வளர்த்தலாம். 6-7 வருஷம் மரம் வந்து இங்கே சென்னையிலே வச்சிருக்கவங்க வந்து இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பேரலில் அடியில் டைரெக்டாக தரையில் இல்லாத அளவுக்கு ஒரு சின்ன ஹைட்டு கொடுத்து அந்த மரங்களை வந்து வளர்த்துறாங்க. அது வந்து தரைக்கோ எந்த இதுக்கும் பாதிப்பை கொடுக்கறதே கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் வந்து மரங்கள் வளர்த்தலாம். காய்கறி செடி வந்து நீங்கள் போடும்போது மறுபடியும் வந்து இந்த கெமிக்கல் ட்ரீட் பண்ண விதைகளை வாங்கிட்டு வந்து போடாமல் நம்ம நாட்டு பாரம்பரிய விதைகள் வந்து இப்போ நிறைய பரவலாக கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த மாதிரி விதைகளை வந்து நீங்கள் கொண்டு வந்து போடலாம். அப்படி போடும்போது என்ன ஆகும்னா நீங்கள் அதுலேருந்து விதையை எடுத்து மறுபடியும் அதிலே பயன்படுத்தலாம். நீங்கள் விதையை போய் வாங்கணுன்றது தேவையில்லை. உங்கள் வீட்டில் இருக்க மக்கக்கூடிய குப்பைகள் எல்லாத்தையும் நீங்கள் காய வச்சு அந்த செடிகளை சுற்றி நீங்கள் போடும்போது அதுவே உரமாயிக்கும். அங்கே வந்து மண்புழு இருக்குங்க, அந்த மண்புழு அதை வந்து உணவாக எடுத்துக்கிட்டு அங்கே ஒரு பல்லுயிர் சூழல் கிரியேட் ஆகும். அதுவே வந்து அதுக்கான உரத்தையும் தயார் பண்ணிக்கும். நீங்கள் அதுக்கான கஷ்டப்படுறது அதிகமான வேலைன்றது வந்து குறைச்சிக்கலாம். ஓகே. ஆனால் வந்து அதிலே சில வழிமுறைகள்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நீ முதல்ல ஒரு தோட்டம் வைக்க போறேன்னா கற்பூரவள்ளியை முதல்ல வை அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்லுவாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு தெரியல, அதை சொல்லுங்க. ஆனால் இந்த துளசி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்க சொல்றீங்க, ஈஸியாக பட்டு போகக்கூடிய ஒரு செடியும் அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதை வந்து அழகா பேணி பாதுகாத்து வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கான வழிமுறைகள் என்ன? இந்த கற்பூரவள்ளி வைக்கிறதுக்கான காரணம்? கற்பூரவள்ளி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேரோட எடுத்து வைக்கணுன்றது கிடையாது, உடச்சி வச்சிங்கனாவே அது வந்து ரொம்ப எளிமையாக எல்லாத்துக்கும் பண்ணுறது, ஒரு எளிமையான மருந்து குழந்தைங்கள்ல இருந்து எல்லாத்துக்கும் கொடுக்கறது. அதனால அதை முதல்ல வைக்க சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. துளசி வந்து பாத்தீங்கன்னா அதுலயே விதை வந்துடும். அதுக்கான ஒரு காலம் முடியும் போது அது வந்து பட்டு போயிடும். அந்த செடி அது வந்து கண்டினியூஸா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கான விதை வந்து மறுபடியும் அதுலயே இருக்கும். நீங்க மண்ணு நல்லா பொலப்பொலப்பா இருக்க மாதிரி நிறைய குப்பை எருவை வந்து நீங்க சேர்த்தி நீங்க பண்ணும்போது அந்த செடி வந்து நல்லா இருக்கும். அங்கிருந்தே திருப்பி வளரும். அங்கிருந்தே இல்ல, அது கொட்டும் போது அந்த விதை கொட்டும், மறுபடியும் அங்கிருந்தே வளரும். அப்படி அது சுத்தி கொட்டிருச்சு அப்படிங்கும்போது நீங்க அந்த விதையை எடுத்து நீங்க மண்ணில் போட்டீங்கன்னா போதும்.
அதுலேருந்து புது செடி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்சதானா எல்லார் வீட்லயும் ஒரே ஒரு துளசி செடி தான் இருக்கு, அது மட்டும் தான் ஒரே வகைன்னு எல்லாம் தவறா புரிஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா நிறைய வகைகள் இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்குமே துளசிலேயே. துளசிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருந்துளசி சொல்கிறாங்க, அது மருத்துவ பயன் வந்து அதிகமாக சொல்கிறாங்க. அடுத்தது விஷ்ணு துளசி ஒன்று சொல்லுவாங்க, அடுத்தது நாய் துளசி. இந்த நாய் துளசின்றது அதிகமாக சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துறது கிடையாது. இந்த கருந்துளசி விஷ்ணு துளசி இது ரெண்டும் சாப்பிட்றதுக்காக பயன்படுத்துவாங்க, மருத்துவத்துக்காகவும் பயன்படுத்துவாங்க. இந்த மருத்துவ வகைகளான மூலிகை செடிகள்லாம் கூட வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க எப்பன்னு சொல்லலாம். அதுவும் வந்து குறிப்பாக வந்து கீரை வகைகளை வந்து ஈஸியாக வந்து போடுறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு வந்து பிடிச்சிட்டு வளர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் அதே கீரைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சம்டைம் வந்து ரொம்ப அதிகமாக வளர்ந்து உடனே வந்து சாஞ்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்பொழுது இந்த கீரை வளர்ப்பில் வந்து நம்ம பராமரிப்புக்காக என்னென்னலாம் செய்யலாம், இல்லை வந்து ஏதாவது அதுக்காக தனியாக வந்து ஃபர்டிலைசராக நம்ம போடணுமா? கீரை வந்து பார்த்தீங்கன்னா 10 நாளில் அறுவடை பண்ணுற கீரையிலேருந்து 45 நாள் இல்லை மரமாக வளர்கிற வரைக்கும் இருக்குது. கீரை வந்து நீங்கள் விதை போடும்போது மணலோட கலந்து போடணும். ஏன்னா கீரை விதை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், அதனால் வந்து அடர்த்தியாக ஒரே இடத்துல விழுவாமல் பரவலாக வரதுக்காக மணலோட கலந்து போடணும். தண்ணி விடும்போது நீங்கள் தெளிக்கணும். முதல்ல அது முளைச்சி வரும்போது நீங்கள் வேகமாக தண்ணி ஊற்றுனீங்க இல்லை ஹோஸ்டில் அடிச்சிங்க அப்படின்னா அது சாஞ்சிரும், மறுபடியும் எந்திரிக்கும். ஆனால் அது எந்திரிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மி. கீரையோட மண் வந்து கண்டிப்பாக ரொம்ப பொலபொலன்னு இருக்கணும். கீரையோட இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எருவு சேர்த்துக்கிட்டே இருக்கும். இப்போ மற்ற காய்கறியெல்லாம் வளர்ந்து காய் தருது, ஆனால் கீரை வந்து கண்டினியூஸாக சத்து எடுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் மற்றது வேரை விட்டுட்டு மற்றதோட கட் பண்ணி எடுத்து தூக்கி போட்டிங்கன்னா அந்த வேர் உள்ளேயே மக்கி உரமாகும். ஆனால் கீரை வந்து மொத்தமாக தான் நம்ம பிடுங்கி எடுக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த மண்ணுக்கு கொஞ்சம் உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, எப்பவுமே அந்த ஒரு பாசம் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து பாயாசம் லெவலுக்கு தான் இருக்கணும், பாய்சன் லெவலுக்கு போயிடக்கூடாது. கண்டிப்பா. அதனால அந்த வெயில் வந்து எவ்வளோ படணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலாம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் படணும் அப்படின்னு சொல்லிட்டா போதும் வெயிலே வச்சிருவாங்க. அதை சில பேர் வெயில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டா ஃபுல்லாக இருட்டிலே வச்சிருவாங்க. ஆனால் அந்த ரெண்டும் படாமல் வந்து கரெக்டாக அந்த செடிகளை வளர்க்கறதுக்கு அந்த வெயில் அப்படிங்கிற விஷயம் எந்த அளவுக்கு முக்கியம், எந்தெந்த மாதிரி செடிகளை எந்த மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து மிளகா போன்ற செடிகளுக்கு பாதி வெளிச்சம் இருந்தால் போதும். இப்போ நல்லா நூன் சன்லைட்டில் வந்து அது வந்து ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணாது அப்படின்றது வந்து அறிவியலாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கெல்லாம் மிதமான சூரிய வெளிச்சம் தான் தேவை. ஆனால் வயலில் வைக்கும்போது நம்ம எல்லாத்தையும் அப்படி பார்த்து வைக்க முடியாது. நீங்கள் வந்து ஜென்ரலாக எல்லா செடியும் வெயிலில் வைக்கலாம். இப்போ மாடியில் வைக்கும்போது நீங்கள் வெயிலில் வச்சிங்கன்னா மேலேருந்தும் சூடு இருக்கும், கீழே பயிலிருந்தும் சூடு அதிகமாக மேலே இருக்கும். அப்படி இருக்கும்போது அது வாடுறதுக்கான தண்ணி அதிகமாக குறையறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். அப்போ ஒரு சின்ன ஹைட்டு கொடுத்து நீங்கள் மேலே ஏற்றி வைக்கும்போது அந்த தண்ணி எவாப்ரேட் ஆகிறது குறையும். கீழே வென்டிலேஷன், கீழே வந்து ஏர் வென்டிலேஷன் இருக்கும், உங்களுக்கு தண்ணி சிந்தி தரை பாலாகாமல் இருக்கிறதுக்கும் ஒரு இதுவாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அந்த கேப் கொடுக்கும்போது சூடு குறையுது. ஓகே, மெயினாக நீங்கள் தண்ணி ஊற்றுறதும் குறையுது. இது ரெண்டு இது முக்கியமானது. அடுத்தது மூடாக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம வந்து மண்ணு தெரியாத அளவுக்கு இலதல குப்பைகளை போட்டு மூடி வைக்கிறது. அப்படி மூடி வைக்கும்போது கீழே இருக்க நுண்ணுயிர்கள் வந்து அதிகமாக பெருகும், நுண்ணுயிர்களுக்கு அது உணவாயிடும். அடுத்தது தண்ணி அதிகமாக எவாப்ரேட் ஆகாது. அப்போ நீங்கள் ஒரு நாள் தண்ணி ஊற்ற மறந்துட்டீங்க, ஊருக்கு போயிட்டீங்க அப்படின்னா கூட அந்த செடிகள் வந்து சர்வை பண்ணிக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு செடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கேரக்டரிஸ்டிக் ஏற்ற மாதிரி தான் வந்து நடணும்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் வந்து இந்த வெத்தலை இருக்கு இல்லையா, வெத்தலை குடி கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு செடிக்கு பக்கத்துலேயே வந்து இது பண்ணுவாங்க, அதோட ஷேட்லேயே அது வந்து வளர்ந்துரும், பிடிச்சிட்டே வந்து வளர்ந்துரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி மூலிகைகள் பற்றி வந்து பேசும்பொழுது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்கான சில மூலிகைகள் செடிகள் வந்து வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் 5லேருந்து ஒரு 10 மூலிகைகள் வீட்டில் வைக்கணும்னா நீங்கள் என்னென்ன மூலிகைகள் சொல்வீங்க? துளசி வைக்கலாம், அடுத்து வந்து நொச்சி வைக்கலாம், கற்பூரவள்ளி வைக்கலாம், அந்த எலுமிச்சை புல் அப்படின்றது சொல்லலாம். கீரையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னாங்கண்ணி வைக்கலாம், கரிசலாங்கண்ணி வைக்கலாம். கரிசலாங்கண்ணியில் வெள்ளை மஞ்சள் 2 கலர் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப எளிமையாக கிடைக்கிறது, நம்ம விதை அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்க உடச்சிட்டு வந்து வச்சீங்கன்னாவே வருது இந்த கரிசலாங்கண்ணி. இந்த மாதிரி செடிகள் வந்து வைக்கலாம். ஓகே, இப்போ வந்து மாடி தோட்டம் அப்படின்னு சொல்றதோட பால்கனி தோட்டம் அப்படின்னு சொன்னா தான் வந்து ஆப்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பாவம் பால்கனி மட்டும் தான் இடம் இருக்கு. மாடி அப்படிங்கிறது ஒரு பொது இடமாய் போயிட்டதுனால எல்லாராலையும் அப்படி வந்து போட முடியுமான்னு தெரியல. அதையும் தாண்டி வெளியிலலாம் செடி வளர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறப்ப அந்த பால்கனி அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருமே வச்சிருக்காங்கன்னா அந்த சின்ன இடத்துல ஒரு 3 செடி கண்டிப்பா எல்லாருமே வைக்கணும் அப்படின்னா நீங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? துளசி வைக்கலாம், நம்ம திருநீற்று பச்சிலை அப்படின்னு சொல்லி சிவன் துளசி அப்படின்னு சொல்லுவோம், பேசில், அந்த செடியை வந்து கண்டிப்பாக வைக்கலாம். அதை வந்து வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்துவாங்க. அது நல்ல வாசனை கொடுக்கக்கூடியது, நம்ம உடம்புக்கும் நல்லது. நமக்கு வர தோல் வியாதிகள் அனைத்து வியாதிகளுக்கும் வந்து அது நல்ல இது. அது நீங்கள் அரைச்சி அந்த தோலில் நீங்கள் வந்து இப்போ கொப்பளம் மாதிரி வருது, ஒரு சின்ன புண்ணு வருது, ஏதாவது பூச்சி கடிச்சு வருதுன்னா அதை நீங்கள் அரைச்சி மேலே அப்ளை பண்ணும்போது அது வந்து நல்ல ஒரு இது கொடுக்குது. நீங்கள் டாக்டரை பார்க்க வேண்டிய தேவை இருக்காது, முதல் கட்டமாக அதுவே மாற்றிக்கலாம். ஒரு தோட்டம் இருந்தால் அதை தாண்டி போய் டாக்டரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது அவங்களே வந்து ஒரு மைக்ரோ டாக்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழலை அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. அதனால நாம அவங்கள உருவாக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பேசின ஒரு டாபிக். நிறைய விஷயங்கள் வந்து எடுத்து சொன்னீங்க சார், மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேலிட் இன்ஃபர்மேஷன். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவை இன்று.
வெல்கம் பேக். இந்த காலை வேளையில ஹாரிக்ஸ் வழங்கும் மினிய பயணி நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் வருணுக்கு நல்ல ஐடியா தான் இல்லையா? நம்மளோட கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து நிறைய லேண்ட்லாம் வந்து இருக்கும், அவங்களால ஈஸியாக வந்து பிளான் பண்ணிக்க முடியும். ஒரு சிலருக்கு வந்து இருக்காது அப்படின்னும் பொழுது எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் நிறைய டிப்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அதில் 1-2 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு மன திருப்தி கிடைக்கும். நிச்சயமா விதை தான் முயற்சி. அந்த வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான அந்த ப்ராசஸ் டைம் இருக்குல்ல, அதுதான் அந்த ஸ்டெம்மும் லீவ்ஸும். அண்ட் பலன் அப்படிங்கிற விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பூவோ காயோ கனியும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஒரு ப்ராசஸ் மூலியமாக கரெக்டாக அதை வந்து பார்க்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தேர்ட் பர்சன் ஆங்கிள் இருந்து எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும்னு சொல்லலாம். அந்த தேர்ட் பர்சன் யாருன்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. 1, 2 and 3 இறையன் பைரவி சார் தான் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். சில நேரங்களில் சில ஆசிரமங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய துறவிகளோட பேசுகிறது என்னுடைய பொழுதுபோக்கு. அதனால் என்னென்னா அந்த என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். யாராவது ஒரு ஆசிரமுக்கு போனாங்களாம், அவங்க என்னென்னா நல்ல எண்ணத்தோடு தானே போவாங்க. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் கழற்றி வச்சுட்டு தூய எண்ணத்தோடு தான் அங்கே போவாங்க. அதனால் அந்த இடத்துல ஒரு நல்ல வைப்ரேஷனை நம்மளால் பார்க்க முடியும். இந்த வைப்ரேஷனுங்கிறது உணரக்கூடியது தான். இது போன உடனே உடம்பில் ஏற்படாது, அது மனசில் ஏற்படுறது தான். அந்த மாதிரி பார்க்கும்போது சுவாமி விமுர்த்தானந்த மகாராஜை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. அப்போ அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து சில கேலண்டர்ஸ் எல்லாம் எடுத்து காமிச்சார். பாருங்கள் இந்த கேலண்டர்ஸ் அப்படின்னாரு. ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் என்னென்னா அந்த கேலண்டரில் இருந்த அந்த படங்களில் வந்து அழகு இருந்ததை ஒழிய ஒரு டெப்த் இல்லை. இப்போ நீங்கள் சில ஓவியங்கள் வந்து கார்டுபோர்டை கட் பண்ண மாதிரி இருக்கும், அதில் வந்து ஒரு டெப்த் இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்துக்கு அந்தாண்ட ஒரு மான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சா டெப்த் இருக்கக்கூடியதாக இருந்தால் அந்த குளத்துக்கு பின்னாடி இருக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் வரும். இதுதான் அந்த 3 டைமென்ஷனில் அந்த 2 டைமென்ஷன்லேயே கொண்டு வருது. சில பேர் வரைஞ்சாங்கன்னா அந்த டெப்த் இருக்கும், அதை பல்வேறு வகையாக அவங்க வந்து அதை வேறுபடுத்தி காமிப்பாங்க. ஒன்று வந்து உயரம், நீளம், அகலம், இது எல்லாத்தையும் தாண்டி எதனாலையும் விவரிக்க முடியாத ஓர் அழகு அதில் இருக்கும். அந்த ஓவியம் வந்து நாம் ஏதோ உண்மையிலேயே ஒரு காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை தரும். அதுதானே சிறந்த ஓவியம். எந்த ஓவியம் இது ஓவியம் அல்ல என்கிற உணர்வை ஏற்படுத்துகிறதோ அதுவே சிறந்த ஓவியம். எந்த நடனம் இது நடனம் அல்ல என்கிற உணர்வை ஏற்படுத்துகிறதோ அதுவே சிறந்த நடனம். எந்த கலை கலைஞனும் கலையும் வேறல்ல, நாமும் அதுவும் வேறல்ல என்கிற உணர்வை ஏற்படுத்துகிறதோ அதுவே உண்மையான அனுபவம். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். நாம் ஒரு மரத்தை பார்க்குறோம், நாம் அப்படின்னு தனியாகவும் மரம் அப்படிங்கிறது தனியாகவும் நினச்சி பார்த்தோம்னா அங்கே வந்து ஒரு டுவாலிட்டி இருக்குது. எப்போ நாம் அந்த மரத்தை ரசிக்க முடியும்? நாமளே அந்த ஒரு மரமாக கருதி கொள்ளுகிற போது தான் அது நடக்கும். இப்போ ஒரு பிரார்த்தனையில் நாமே கரைந்து போவது தான் மிகச்சிறந்த பிரார்த்தனையாக இருக்க முடியும். அந்த ஒரு இஃபெக்ட் அந்த ஓவியத்தில் இருக்கணும். அப்போ அவர் காமிச்ச ஓவியத்தை பார்த்துட்டு நான் சொன்னேன் நல்லா தான் இருக்குது அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், ஆனால் இதில் ஒரு டெப்த் இல்லை பாருங்கள் அப்படின்னாரு. ஆமாம் சார், இதில் 3rd டைமென்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னேன். உடனே நான் என்ன சொன்னேன், வேறு ஒரு ஓவியர் பேர் சொல்லி அவருடைய ஓவியம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும், அதில் தான் அந்த 3rd டைமென்ஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார், அவர்கிட்ட 3rd டைமென்ஷன் இருக்கும் ஆனால் 4th டைமென்ஷன் இருக்காது அப்படின்னார். 4th டைமென்ஷனுங்கிறது டைம். ஹெச்ஜி வெல்ஸ் தன்னுடைய டைம் மெஷினில் வந்து டைமை வந்து ஒரு 4th டைமென்ஷனாக சொல்கிறார். இப்போ ஒரு பழம் இருக்குது, இந்த பழத்துக்கு நீளம் இருக்குது, அகலம் இருக்குது, உயரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து அந்த பழம் வந்து நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஒரு 2 நாள் கழித்து வந்தோம்னா அந்த பழம் அழுகி போயிடுது. அப்போ ஏன் அந்த பழம் மாறி போச்சு? இன்றைக்கி பார்த்த அந்த நீளம், அகலம், உயரம் எல்லாமே இருக்கக்கூடிய அந்த பழம் 2 நாள் கழித்து பார்த்தா அந்த அகலம் குறைஞ்சி போய் சுருங்கி போய் தோல் சுருங்கி போய் அது ஏன் அந்த மாற்றத்தை அடையுது? ஏன்னா டைமுங்கிற ஒரு 4th டைமென்ஷன் அதில் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னார். அது உண்மைதான். யார் வந்து கரெக்டான டைமுக்கு ஒன்றை கொடுக்குறாங்களோ அவங்க தான் மேன்மையானவங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம், ஓவியம் ஒரு 90% நல்லா இருந்தால் கூட நம்ம சொன்ன டைமுக்கு கொடுத்துட்டா அது சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே பிரச்சனை குறைவு. ஓவியம்னு இல்லை, எதுவுமே அப்படி தான்.
இப்போ வந்து யாராவது நம்மக்கிட்ட சொல்லி இந்த குறிப்புகள் கொஞ்சம் தயார் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு ஆஃபீஸில் கேட்டால் கண்டிப்பாக செய்கிறேங்க. என்றைக்கு தருவீங்க? நான் இன்னும் ஒரு 1 வீக்கில் தரேன் அப்படின்னா 1 வீக்குன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் 6th டேவே கொண்டு போய் கொடுத்துடணும். அப்போ நம்ம மேலே உள்ள மரியாதை அதிகமாகும். 2 நாளில் தந்துடுறேன்னு சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் அவங்கள மகிழ்ச்சி அடைய வச்சுட்டு அதுக்கப்புறம் 20 நாள் வரைக்கும் அந்த பக்கமே போகாமல் இருக்கிறது தவறு. நிறைய பேர்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னென்னா, அவங்க முன்கூட்டியே செய்கிறதா சொல்லிவிட்டு தாமதப்படுத்துவாங்க. நாம் இனிமேல் சொல்லும்போது கூட ஒரு 2 நாள் சொல்லிடலாம், தப்பு கிடையாது. ஆனால் 2 நாள் முன்னாடியே கொண்டு போய் கொடுக்கணும். யார் ஒருத்தர் சொன்ன டைமுக்கு முன்னாடி கொடுக்குறாங்களோ அவர்கள் ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்துகிறார்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு ரிப்போர்ட் அனுப்புகிறதா இருக்கட்டும், ஒருத்தர் பணம் கேட்டால் கொடுக்கறதா இருக்கட்டும், அல்லது ஒரு கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு புத்தக இரவல் வாங்கினா திருப்பி கொடுக்கறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நாம் சொல்லுகிற நேரத்திற்கு முன்னால், காலக்கெடுவிற்கு முன்னால் அதை தந்தால் நம்பகத்தன்மை உள்ளவர்களாக மாறுவோம். அப்போது நமக்கான இணக்கம் இன்னும் செறிவாக இருக்கும், இன்னும் வளமாக இருக்கும். அதுவே மனித உறவுகளை பக்குவப்படுத்தும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யோர் சூப்பர் வேர்ட்ஸ். வழக்கம் போல் அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஆஃப் ஃப்ளவர் டே அப்படிங்கிற விஷயம் மூலியமாக நிறைய விஷயங்கள் கற்றுட்டே வரணும் சைட் பை சைட். கடைசியாக அதுக்கு முற்றிலுமாக ஒரு கிரஸ்ட் மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வச்சிருக்கீங்களா நீங்கள்? அதுக்கு வந்து சப்ளிமெண்ட்ரியான ஒரு விஷயம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். Pinterest.com அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான ஒரு வெப்சைட் தான். ஆனாலும் நான் ஏன் இதை புதுசாக சொல்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு வரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஆஃப் ஃப்ளவர் டே அப்படிங்கிற ஒரு டேல வந்து நம்ம பேசணும். முதல்ல Pinterest அப்படின்னா வந்து என்னன்னா, அதில் வந்து நிறைய வெப்சைட்ஸோட வந்து ஒரு லிங்க். இப்போ வந்து நீங்க கார்டனிங் அப்படின்னு வந்து டைப் பண்ணீங்கன்னா வந்து லிஸ்ட் ஆஃப் பின்ஸ் வந்து வரும். ஒரு பின் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு வெப்சைட்டோட ஒரு இதுவா இருக்கும். இன்ட்ரஸ்ட்க்கு சம்பந்தமா மாதிரியே ஃபுல்லா லிங்க்ஸ்லாம் உங்களுடைய இன்ட்ரஸ்ட்க்கு சம்பந்த மாதிரியான லிங்க்ஸ் வந்து வரும். சோ அது மூலமா நீங்க போய் வந்து தேடிக்கலாம். இப்போ இது மூலமா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க குறிப்பா வந்து கார்டனிங் இல்ல அக்ரிகல்ச்சர் சம்பந்தமா நீங்க போய் பாருங்க, நம்பர் ஆஃப் ஐடியாஸ் வந்து இருக்கு. அதாவது என்கிட்ட இவ்வளோண்டு ஸ்பேஸ் தான் இருக்கு, ஆனா இதுல வந்து நான் எவ்வளவு மாஸ் ப்ரொடக்ஷன் வந்து பண்ண முடியும், இதை நான் எப்படி இன்னும் அழகா வந்து காமிக்க முடியும். உங்களுக்கு அழகு வேணும்னாலும் அதுக்கும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இல்லை நான் இதை வந்து ப்ரொடக்டிவாக மாற்றணும் அப்படின்னாலும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ நம்மளுடைய ஐடியாஸை வந்து வேற சில கல்ச்சர்ஸோட ஐடியாஸோட வந்து மர்ஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. Pinterest.com அது பேர். எக்ஸாக்ட்லி, PINTEREST. நைஸ், நல்ல வெப்சைட் சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே வேறு என்ன தேவை? கொஞ்சம் ரெஸ்ட் தான் தேவை அப்படிங்கிறீங்களா? இன்னும் நம்ம வேலையே ஆரம்பிக்கல. பட் இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எப்பவுமே ஒரு பூவை பறிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் மற்றவங்களோட செடியில் தான் ஈஸியாக பறிச்சிடும். பட் நம்மளே வளர்த்த செடியாக இருந்தால் ஒரு செகண்ட் யோசிப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளோட பிரச்சனைகள் எப்பவுமே வந்து நம்மளுக்கு தான் புரியும். அடுத்தவங்களோட பிரச்சனைக்கு ஈஸியாக அட்வைஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ உங்களோட நாளை வந்து நீங்களே வந்து சமாளிக்க போறீங்க, ஃபேஸ் பண்ண போறீங்க ரொம்ப பாசிட்டிவாக. திருப்பி நாளை காலை 7 மணிக்கு நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறோம். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனிய பாய் இன்று வித் வருண் அண்ட் சௌமியா.